அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் டிஷ்ஷில் வாழைப்பூ வச்சு தான் வடை சேர்க்குறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இது ஒரு 25 கிராம் போல் கடலைப்பருப்பு, ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ். உங்களுக்கு எந்த கிளாஸில் இருக்கணுமோ அதில் இருந்துக்கலாம். அதே இதில் பாதி பாசிப்பருப்பு, பாதி கிளாஸ் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 டைம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம நல்லா 3 டைம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம வாழைப்பூ இதை எப்படி வைக்கணும்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நார் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். இப்படி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. இப்போ நான் இது உதுத்து வச்சுட்டு பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம தோல்னி அந்த இது மாதிரி இருந்துச்சு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைக்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. ஊற வச்சுருந்த பருப்பெல்லாம் நல்லா ஊறி வச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். ஊற வச்சதுலேயே ஒரு பாதி தான் சேர்த்துருக்கேன், மீதியை வச்சிட்டோம். இப்போ இந்த இதை இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா வாழைப்பூ, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தான் எடுத்துக்கேன், எக்ஸ்ட்ரா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாதி அளவுக்கு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன், மீதியை நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம அரைக்க வேண்டாம், கொஞ்சம் போல் அரைச்சிட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக நம்ம பூ போட்டதுக்கப்புறமும் இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ ஒரு வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் தான் நம்ம பூவிலே பாதி எடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் அரைச்சிருக்கோம், கொஞ்சம் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி போட விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்க்கும்போது. பாருங்கள், சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சு அதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம், பவுலில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முருங்கீரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது முருங்கீரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா சத்தாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. திருவின தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு இது மாதிரி ஓட்டி அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். தூள் உப்பு சேர்க்குறேன். ஊற வச்சு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருக்கலாம். இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதை நான் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ எதுவும் போடல, நம்ம அரைச்சதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சது ஒரு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து நல்லா ஒரு பிணைஞ்சிட்டு நம்ம போடலாம். பெருசு சைஸ் பெருசு சின்னது நம்ம இஷ்டம் தான், நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, போடலாம்.
வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் மிளகு வெந்திருக்காங்க ஒரு சைடு, கொஞ்சம் இது வந்து நம்ம திருப்பிக்கலாம். வேகாமல் இருக்கும்போது கரண்டியை போட்டு கலந்துக்கூடாது, எல்லாம் உடஞ்சிட்டு போயிடும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒன் சைடு திருப்பி விடுங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெய் நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் இது அடைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் அந்த வாழைப்பூவோட வாசனை இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலோட அந்த இதுக்கு வந்துடும், வாழைப்பூவோட டேஸ்ட்டு நமக்கு தெரியாது. அதனால நான் கொஞ்சம் வாழைப்பூ ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் தட்டும் போது மெதுவாக பொறுமையாக தட்டி போடுங்க. நல்ல மொறுமொறுன்னு நல்ல வாசனையோடு நம்ம வாழைப்பூவோட தயாராகிட்டுருக்கு. இதை நம்ம முருங்கைக்கீரை எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம், சத்தானது தான் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்ல சத்து நிறைந்தது. எப்போ வாரத்துலையோ மாதத்துல ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ வாழைப்பூவோட நல்ல மணக்க டேஸ்ட்டாக நம்ம சமைச்சிட்டோம். இது வயிற்றுப்புண்ணு வாய்ப்புண்ணு இதெல்லாம் கூட இந்த வாழைப்பூவில் நமக்கு வந்து ஆறி போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஈவினிங் டைம்ஸில் நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு இருந்தாலும் களைப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் கொடுத்தாங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு பசியும் தெரியாது, நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். கம்மியாக தான் செஞ்சுருக்கோம். இதில் ஒரு 13 வடை வந்திருக்குது நான் சொன்ன மெத்தடில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் கேரட் திருப்பி மாதிரி கேட்குறேன். ரொம்ப நன்றி.